ஒரே ஒரு இன்டர்வியூவில் படத்தையும் ப்ரொமோட் பண்ணி தங்களோட ஃபேமிலியோட பொசிஷனையும் கரெக்டாக மக்களுக்கு எடுத்து சொல்லி பல ஐயா சாமிகளுடைய கனவுகளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தவிடுபடி ஆக்கி அவங்களோட எதிர்கால திட்டங்களில் பெட்ரோல் ஊற்றி தீய கொளுத்த முடியுமா அப்படின்னா கொளுத்த முடியும் அப்படின்னு வந்து தம்பி ஜேசன் சஞ்சய் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்க. அப்படி ஒரே ஒரு இன்டர்வியூங்க பிகைன் வுட்ஸுக்கு வந்து கொடுத்தாரு. அந்த இன்டர்வியூ வந்து இன்றைக்கி வந்து ட்ரெண்டிங் டாபிக் தமிழ்நாடு ஃபுல்லாக அதுதான். அதை வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூவாகவே கிட்டத்தட்ட 5 மில்லியன் பேர் பார்த்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எல்லா நியூஸ் சேனலும் அவர் சொன்ன விஷயங்களை வந்து அதை கேரி பண்ணி நம்ம பார்க்குறோம். நான் வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். எலெக்ஷனுக்கு முன்னாடி விஜய் அண்ணன் வந்து கோவமாக ஒரு திட்டி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ போட்டதுக்கு ஒரே காரணம் என்னென்னா, இவங்க பெரியவங்களோட இந்த மனஸ்தாபத்தில் குழந்தைங்க பாதிக்கப்பட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அந்த வீடியோ வந்து போட்டிருப்பேன். அது இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அது ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்துச்சு. நேற்று இந்த இன்டர்வியூ பார்க்குற வரைக்கும் இந்த இன்டர்வியூ பார்த்தோன்னே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பெருமூச்சு இருக்குது. என்னென்னா, குழந்தைகளை அவங்க வந்து இதில் அவங்களுடைய பிரச்சனைகளில் விஜயனும் சரி அவங்க சங்கீதாண்ணியும் சரி இதில் இன்வால்வ் பண்ணவே இல்லை அப்படிங்கிறது ஜேசனுடைய கிளியர் கட்டான பேச்சில் வந்து தெரியுது. தம்பியுடைய பெரிய பலம் அப்படிங்கிறது வந்து அந்த வெள்ளந்தித்தனம் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் அது வந்து காசு கொடுத்தாலோ இல்லை ஸ்க்ரீனுக்கு முன்னாடி நடித்தாலோ வராது. அது நீங்கள் உள்ளே இருக்கணும், பெற்றவங்க வந்து நல்லா வளர்த்துருக்கணும். அது இருந்தால் மட்டும்தான் வரும். அது 2 பேருக்குமே, விஜயனுக்கும் சரி சங்கீதா அண்ணிக்கும் சரி 2 பேர்த்துக்கும் வந்து வாழ்த்துக்கள். இப்படி ஒரு பையனை வந்து கரெக்டாக பொசிஷன் பண்ணி வளர்த்துருக்கீங்க. அது வந்து பெரிய விஷயம். அது பெரிய விஷயம். ஏன் பெரிய விஷயம் நான் சொல்கிறேன் கேளுங்களேன். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நாம் கண்ணு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஒரு 10 கோடி ரூபா மொத்தம் ப்ராப்பர்ட்டி இருக்கும். அவன் இங்கே வந்து ஒரு போலோ காரை எடுத்துக்கிட்டு பண்ணுற அட்டூழியமும், பல பெண்கள் வாழ்க்கையில் விளையாடுறதும், போதையை போட்டு வந்து பப்ளிக் நியூசன்ஸ் ஆகிறதும், இதை வந்து நீங்கள் எல்லா மேஜர் தமிழ்நாடு சிட்டிஸ்லேயும் நீங்கள் பார்ப்பீங்க. ஏன்னா தம்பி அதை ஒரு படத்தில் கூட என்னது சாராயம் தான் குடிச்சியா, தம்புக்கு முன்னெல்லாம் வாங்கிக்கல அப்படின்னு ஒருத்தர் கேட்பார்ல, அப்பா வந்து பையனை கேட்பார். அந்த மாதிரி அப்பனுக்கு நிறையா இருக்கிற இதில் ஒரு பெரிய நீங்கள் வந்து விஜய் அவர்கள் வந்து இப்போ முதல்வர் ஆகணும்னு அவசியமே கிடையாது. இதுக்கு முன்னாடியே அவர் மிகப்பெரிய நடிகர், இந்தியா அறிந்த உலக அறிந்த ஒரு நடிகர். அப்போவே வந்து பார்த்திங்கன்னா அவரை ஸ்பாயில் பண்ணணும், ஜேசனை ஸ்பாயில் பண்ணியிருந்தா இந்த பொறுப்போடு அவர் பேசியிருக்க வாய்ப்பே கிடையாது. அது ஸ்பாயில் பண்ணாமல் அவங்க 2 பேருமே அவருக்கு வாழ்க்கையை கற்று தந்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப தெளிவாக தெரியுது. இன்னொன்று, அந்த அப்பாவுக்கான பாசம் இருக்குல்ல, அந்த ஜென்யூன் அப்ரிஷியேஷன், அதை வந்து நம்மளால் பார்க்க முடியுது. எப்போவெல்லாம் இதில் இந்த இன்டர்வியூவில் ஒரே ஒரு சந்தேகம் தான் எனக்கு இருக்குது. என்னென்னா, கெஸ்ட்டு வந்து டிடியா இல்லை வந்து ஜேசனா அப்படிங்கிற ஒரு டவுட் மட்டும் எனக்கு இருக்குது. டிடி வந்து பார்த்தீங்கன்னா கேள்வியவே வந்து பார்த்தீங்கன்னா பாடல் மாதிரி பாடிட்டு இருக்கு. ஜேசன் ஹவ் ஆர் யூ, வாவ், நீங்கள் சென்னையில் தான் லீவ் பண்ணுறீங்களா? இது எதுக்கு ஆக்சென்ட் இது? அந்த பையனுக்கு நல்லா தமிழ் தெரியுங்க. அவன் இங்கே தாங்க நம்ம ஊர் பையங்க, அவன் மெட்ராஸ் பையன். அவன் இப்போ என்னத்தை நார்மலாக பேச வேண்டியதானே, நார்மலாக பேச வேண்டிய. அது ஏன் குலையணுங்கிறது? நான் அந்த பவருக்கு பக்கத்தில் போனாலே குலையணுமா நான் கேட்குறேன். அது பண்ணாதீங்க டிடி, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். அதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இது குலைய வேண்டிய அவசியம் இல்லை. அவன் சின்ன பையன், அவன் நம்ம பையன். இன்னும் கொஞ்சம் யதார்த்தமாக அவனை கொஞ்சம் பேச விட்டுருந்தீங்கன்னா இன்னும் நிறையா சொல்லியிருப்பான். அவர் சூப்பராக அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக நிறைய விஷயங்கள் ஜேசன் வந்து எடுத்து வச்சா. அப்படி அதாவது யுவனுக்கும் அவருக்குமான ரிலேஷன்ஷிப்பு, இப்போ இது எல்லாமே எதுவுமே பாருங்கள், அவர் சொல்கிற அந்த இன்டர்வியூ முடிஞ்சால் பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள், 30-40 மினிட்ஸ் இருக்கும். எதுவுமே ப்ரிட்டன்ஷியஸாக நான் யுவன் சாருக்கு ஃபேன் அப்படிலாம் இல்லை. சின்ன பையன்லாம் அந்த ஹூடியெல்லாம் வாங்கி போட்டு நான் அதை வந்து எங்கள் அப்பா மூலமாக யுவன் சாருக்கு ஃபோட்டோ அனுப்புவேன் அப்படிங்கிறதெல்லாம் உண்மை. பேசுகிறது எல்லாமே என்னென்னா 100% உண்மையை மட்டும்தான் ஆள் வந்து முன்னாடி எடுத்து வைக்கிற அப்படி. அண்ட் த வே ஹி ப்ரொடெக்டட் ஹிஸ் ஃபேமிலி, உண்மையாலுமே ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இந்த இன்டர்வியூ ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, இங்கே எல்லா பசங்களுக்குமே அப்பா மேலே ஒரு சின்ன கோவம் இருக்குங்க. நல்லாவே இருந்தாலும் எந்த பிரச்சனையுமே இல்லைனாலும் நீங்கள் எல்லா ஃபேமிலியிலுமே அப்பா மேலே டே தகப்பா அப்படின்ட்டு இருக்கும். வயசாகிறப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு 40, எங்கள் அப்பா எங்கள் கூட இல்லை, இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கோவம் இருந்துகிட்டே இருக்குது. தானும் இப்படி பண்ணிட்டான் போடுறா அப்படின்ட்டு இருக்கும். போனதுக்கப்புறம் ஒன்று தான் இருக்கும், என்னென்னா இல்லையே என்னமோ ஒன்று நம்மால் கூட இருந்துருக்கலாமே அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். இப்போது இந்த அவரோட வயசுக்கு அந்த ஏதாவது ஒரு கோவம் இருக்குதுன்னு வச்சுங்களேன், ஒரு பர்சனல் கோவம் இருக்குதுன்னு வச்சுங்களேன், விளையாட்டாக இன்டர்வியூவில் ஒரு வார்த்தை மாறினா கூட அதை எடுத்து பூதாகரமாக்கி விஜயனை அசிங்கப்படுத்துறதுக்கு ஒரு கும்பல் காத்துக்கிட்டே இருக்குது. அது ரெடியாக இருக்குது.
அதுக்கு ஒரு செகண்டு கூட இடம் கொடுக்காம ஜேசன் வந்து அந்த இன்டர்வியூ பண்ணியிருக்காரு. அதை வந்து பார்த்தீங்கன்னா அவர் யோசனையாக அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்செல்லாம் பண்ணல, ஃப்ளோவாகவே ஹி லவ்ஸ் இஸ் ஃபாதர். அது நம்மளால் பார்க்க முடியுது. ஹி லவ்ஸ் இஸ் சிஸ்டர். அவங்க அம்மாவை யாரையுமே விட்டு தரல, அந்த குடும்பத்தில் யாரையுமே விட்டு தரல. இதில் என்ன பியூட்டி அப்படின்னா அந்த மென்டல் மெச்சூரிட்டி. அப்பா வந்து ஒரு வயசுக்கு வந்துட்டார், அப்பா அம்மாவும் ஒரு ஒரு டிஃப்ரென்சஸ் வந்து வர்றது, அந்த விஷயத்தெல்லாம் புரிஞ்சுக்கிற அப்படி புரிஞ்சங்காட்டிக்கு தான் நீங்கள் அதை ஒரு துளி கூட மூஞ்சி சுளிப்பில்லாமல் வந்து அவரால் பேச முடியுது அப்படின்னு நினைக்கிறேன். இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான இன்டர்வியூ. டிடி மட்டும் கொஞ்சம் கேள்வியை மட்டும் இப்படி இப்படி பெங்களூர் மெட்ராஸ் டு பெங்களூர் மாதிரி இப்படி இழுக்காமல் இருந்துருந்துச்சுன்னா இன்னும் பையன் வந்து நிறையா சொல்லியிருப்பா அப்படி. பட் எனக்கு தெரிஞ்சு தம்பி, எனக்கு தெரிஞ்சு சிக்மா பிளாக் பஸ்டரா தம்பி, அவ்வளோதான். ஏன்னா எல்லோரும் நெகிழ்ந்து போயிட்டாங்க. இப்போ சொல்லலாம் இது வந்து என்ன, அவர் வந்து பார்த்திங்கன்னா நெப்போட்டிசம், அவர் வந்து விஜயோடைய பையன். விஜயோடைய பையனாக பிறந்து சஞ்சயோடைய தப்பாடா? அது கிடையாது. சினிமா பிடிக்கிறதுங்கிறது ஒரு இப்போ நான் என்ன கேட்குறேன், அப்பா பையனாக இருந்தால் ஒரு பையனுக்கு வந்து சினிமா பிடிக்கூடாதுன்னு ஏதாவது பிரச்சனை இருக்கா? இப்போது எங்கே நெப்போட்டிஸ்ட் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்லலாம் அப்படின்னா, ஒரு யங் டைரக்டர் வந்து ஒரு லைனில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான், அதை போய் தட்டி பறித்து நான் டைரக்டர் ஆகணும் அப்படின்னா பரவாயில்ல. அவர் அவங்க அப்பாவோட இன்ஃப்ளூயன்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாமல் பேஸ் போய் படித்து வந்து ஒர்க் பண்ணி ஒரு சான்ஸ் தான் கேட்டிருக்காரு லைக்கா கிட்ட. அவங்க வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்துருக்காங்க. சரி ஓகே, அவர் விஜயோடைய சன் அப்படிங்கிறப்ப இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்ப நமக்கு ஒரு பேர் அப்படின்ட்டு வந்து லைக்கா முன்னாடி வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 90%, ஒரு 20% அவங்க அப்பா காண்டி பண்ணியிருக்கலாங்க. பட் 80% அந்த பையன் அதுக்கு உழைச்சிருக்கான், பேஸ் வந்து ஒரு உழைச்சிருக்கான். ஸோ நாளைக்கு பார்ப்போம் அந்த படம் எப்படி இருக்குது இல்லை அப்படின்னு பார்க்கலாம். ஆனால் வந்து என்னென்னா பேசிக்காக அந்த படத்துக்கு எல்லாருமே போயிடுவாங்க. ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, இது விஜய் ஃபேன்ஸ் மட்டும் கிடையாதுங்க. இதை பார்த்தோன்னே விஜய் ஃபேன்ஸ் மட்டும் வாவ் நம்ம தலைவருடைய பையன் எவ்வளோ சூப்பராக பேசியிருக்கான் பாடுறா அப்படிங்கிறது கிடையாது. எல்லாருமே பார்க்குறப்போ அவங்க திமுக அதிமுக யாரை வேணா இருக்கட்டும், பார்க்குறப்போ ஒரு உண்மையான ஒரு யங்ஸ்டரை தான் அந்த இன்டர்வியூவில் பார்க்க முடியுது. அதில் எந்த போலித்தனமும் இல்லை, எந்த பிம்பமும் இல்லை, எந்த விதமான நான் பெரிய பணக்காரன் எங்கள் அப்பா யார் தெரியுமா அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அவன் ரொம்ப பொறுப்போடு பேசுகிறான். என்ன பேசுகிறான் அப்படின்னா, இது எங்கள் அப்பாவுக்கு வந்து ஒரு ஹிஸ்டாரிக் இது ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதை வந்து எவ்வளோ சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணாலும் எங்களை உத்து நோக்குறாங்கன்னு எங்களுக்கு தெரியும், அதை வந்து நாங்கள் வந்து எங்களை சரியாக கேரி பண்ணிக்கணும் அப்படிங்கிறத வந்து இந்த வயசில் பேசுகிறது இருக்குல்ல, அந்த மெச்சூரிட்டி, அது உண்மையாலுமே விஜயனுக்கும் சங்கீதா அண்ணிக்கும் வந்து வாழ்த்துக்கள். ஏன்னா பையனை செமையாக வளர்த்துருக்கீங்க. ஏன்னா இது வளர்க்கலைன்னா இந்த மெச்சூரிட்டியோட இந்த தன்மையோட பேச்சு வரவே வராது. நீங்கள் வந்து பிஹைண்ட் வுட்ஸில் வந்து எத்தனை எடிட் பண்ணி போட்டாலும் அந்த பொய் இருந்தது அப்படின்னா, அந்த அரகன்ஸ் இருந்தது அப்படின்னா, அந்த ஈகோ இருந்தது அப்படின்னா நமக்கு அந்த ஸ்க்ரீனில் தெரிஞ்சிடும். ஸோ ரொம்ப ஒரு ஹார்ட் ஃபில்ட்டான ஒரு இன்டர்வியூவை பார்த்த ஒரு ஃபீலிங் தான் வந்து இந்த ஜேசன் சஞ்சயோட இன்டர்வியூ வந்து இருந்தது. விஜய் அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா அந்த குடும்பத்தை வைத்து அவங்க வந்து அவங்களோட பர்சனல் உள்ளே போயிட்டு வந்து அவங்க அந்த மனு தாக்கல் பண்ணதெல்லாம் கோர்ட்டில் இருந்த அதையெல்லாம் எடுத்து லீக் பண்ணி விட்டு அதில் வந்து அவரை வந்து களங்கப்படுத்தி அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி ஒரு பாயிண்டில் ஜேசனை வச்சு ஜேசன் வந்து பார்த்திங்கன்னா ரெபல் பண்ண போகிறான் அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இவனுக்கு தான் இந்த முடியாத குரூப் இருப்பானுங்கள்ல, இப்போ விஜயை தொடவே முடியாது, நடிகனாவே தொட முடியாத ஒரு குரூப் ஒன்று இருக்குது. அந்த குரூப்புகள்லாம் அதை வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தானுங்க, ஏதானு நடக்காதா, ஜேசன் ஏதாவது வாய் திறந்து ஏதாவது பேசுவா அப்படியா, பேசுனா வந்து அதை வச்சு விஜயை ஹர்ட் பண்ணலாமா. ஏன்னா விஜயை தோக்கடிக்கிறதுனா நேரடியாக தோக்கடிக்க முடியாதுல்ல, அதான பிரச்சனை இங்கே. நேராக ஃபேஸ் பண்ணி பிஸ்னஸில் முடியாது. லீக் ஆன படம் அதுவே 300 கோடி ரூபா வருது, முழுசாக லீக் ஆகிடுச்சுங்க, அதுவே 300 கோடி ரூபா கலெக்ஷன் பண்ணுது. உங்களுதெல்லாம் லீக் ஆகிருந்ததுன்னா 50 கோடி கூட பண்ணாதுடா. அது அவரோட அவர் வந்து சேர்த்து வச்சுருக்கிற அந்த ஃபேன் பேஸ் அப்படிங்கிறது. அப்போது அதில் அடிக்க முடியல. இங்கே என்னடான்னா ஒரு சீட்டு வாங்குவார், 2 சீட்டு வாங்குவார், இல்லை டெபாசிட்டே விஜய்க்கு காலியாகன்ட்டு வந்து இவனுங்கெல்லாம் தீயாத்திட்டு இருந்தாங்க. நம்ம நாம் தமிழர் குரூப்பு இவனுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் இனி பாருங்கள் பயங்கரமாக இருக்குன்ட்டு இருந்தால் அப்படி நம்ம சாட்டை என்னலாம். அது என்னென்னா அவங்களுக்கு பயங்கரமாக முடிஞ்சிருச்சு. இதை இப்போ கூட ஒரு இன்டர்வியூலாம் கொடுத்துருந்தாங்க, கலாய்க்கிறாங்க. என்ன ஓப்பனாக வந்து என்ன சாட்டைனா உங்களால் தானே கட்சியே போச்சுன்னு அப்படின்னு ஓப்பனாகவே கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இவங்க எல்லாருமே காத்துட்டு இருந்தது என்னென்னா, இது ஏதாவது நடந்ததுன்னா இதை வச்சு பேசலாம் அப்படின்னா அதுக்கெல்லாம் ஒரு இங்கே வா அப்படின்னு வந்து கூப்பிட்டு ஒரு முற்றுப்புள்ளி பெரிய வந்து இந்த சீல் வைப்பாங்களா அது மாதிரி வந்து அப்படி வச்சு மெழுகில் வச்சு அப்படி தட்டி விட்டான் தம்பி, முடிஞ்சுது, போ 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 அப்படின்னு வந்து தள்ளி விட்டா அப்படியே. ஸோ அதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதை பார்க்குறப்போ.
என்னைக்கு ஒரு குடும்பத்தில் ஒரு பையன் எந்திரிச்சு நிற்கிறானோ அந்த குடும்பம் எந்திரிச்சு நின்றோம். அது எவ்வளோ பெரிய சிரமம் இருந்தாலும் சரி. இங்கே விஜயண்ணன் குடும்பத்தில் பணத்துக்கோ புகழுக்கோ பிரச்சனையே இல்லை. சில மனக்கசப்புகள் அதான் பிரச்சனை. பையன் எந்திரிச்சு நிற்கிறான். எனக்கு தெரிஞ்சு அந்த குடும்பத்தில், ஏன்னா விஜய் எந்திரிச்சு நின்று தான் அதுக்கு ஏற்கனவே எஸ்எஸ்சி சார் அச்சீவ் பண்ணாலும் இன்றைக்கி ஒவ்வொரு ஈவெண்ட்லேயும் அவங்க 2 பேர்த்தையும் பார்க்குறப்ப அவ்வளோ பூரிப்பாக உட்காந்துருப்பாங்க நம்ம பையன் அப்படின்ட்டு. ஒரு பையன் ஜெயிச்சிட்டான்னா அந்த குடும்பத்தில் அவ்வளோதாங்க. நிறைய பேர் விக்ராந்த்லேருந்து எல்லாருமே விஜயண்ணன் சொந்தக்காரங்க எல்லாரையும் பாருங்கள், ஒரு ப்ரௌடாக இருப்பாங்க. ஒரு ஆம்பளை ஒரு குடும்பத்தில் ஜெயிச்சிட்டான்னு வச்சுங்களேன், அது நிறைய பேர் அஃபெக்ட் பண்ணும். அதுக்குன்னு பெண்கள் ஜெயிச்சா வந்து போகாதுன்னு சொல்ல, பட் பையன் ஜெயிக்கிறது வந்து அவ்வளோ எஃபெக்டாக இருக்கும். ஜேசன் ஜெயிக்கிறது அப்படிங்கிறது அந்த குடும்பத்துக்கு ஒரு புத்துயிரை பாய்ச்சி இந்த சின்ன சின்ன மனக்கசப்புகள்லாம் சால்வ் பண்ணி அவங்க மீண்டும் வந்து அந்த ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற ஒரு ஃபேமிலி வந்து பார்க்கணுன்னு நான் உண்மையாக மனசார நான் வேண்டுறேன். அது நடக்குன்னு நான் ரொம்ப நம்புகிறேன். ஒரு ஹார்ட்ஃபெல்ட்டான ஒரு இன்டர்வியூங்க அது. முடிஞ்சால் நீங்களும் போய் பார்த்துட்டு என்ன ஹானஸ்டான ஒப்பீனியனோ அந்த இன்டர்வியூவில் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.